நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல பிலிப்ஸோட 4K ஸ்மார்ட் டிவி வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ரியல்மி 6ஓட புதிய வேரியண்ட் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல நுபியாவோட ரெட்மேஜ் 5S அப்படிங்கிற ஒரு புதிய வெர்ஷனை கூடிய விரைவில் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்போ நாலு விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது பிலிப்ஸோட 4K ஸ்மார்ட் டிவி வெற்றிகரமா இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல 2 இன்ச் அறிமுகப்படுத்திருக்காங்க, 50 இன்ச் 58 இன்ச்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி சரவுண்ட் சவுண்டை வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது முழுக்க LED பேனலால உருவாக்கப்பட்ட ஒரு பிலிப்ஸோட 4K ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஏராளமான வசதிகள் இருக்கு. இதுல ஆண்ட்ராய்டு சப்போர்ட் OS இல்ல, அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, சாஃபி OS அப்படிங்கிற ஒரு OS வந்து இந்த பிலிப்ஸோட 4K ஸ்மார்ட் டிவில பயன்படுத்திருக்காங்க. இதுல வைஃபை இருக்கு, அதுக்கப்புறம் USB போர்ட் இருக்கு, HDMI இருக்கு. அது மட்டும் இல்லாம அமேசானோட பிரைம் வீடியோ நீங்க வாட்ச் பண்ண முடியும், நெட்ஃபிளிக்ஸ் வீடியோ வாட்ச் பண்ண முடியும், யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த பிலிப்ஸோட 4K ஸ்மார்ட் டிவில இருக்கு. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப விலை 1,06,000 ரூபாயில இருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ வாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரியல்மி 6 மாடல். ஸோ இந்த மாடல் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல ஒரு புதிய வேரியன்ட் வந்து சப்தம் இல்லாம ரியல்மி நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த மொபைல், இந்த வேரியன்ட் பிளிப்கார்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. 4300 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், Android 10, அதுக்கப்புறம் MediaTek Helio சிப்செட், 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் கொண்ட இந்த ரியல்மி 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல கொண்ட வேரியண்ட்டை வந்து பிளிப்கார்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன விலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,999 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது நுபியா தரப்புல இந்த ரெட் மேஜிக் 5G அப்படிங்கிற மொபைலை மார்ச் மாசம் வெற்றிகரமா லான்ச் பண்ணாங்க 2020ல. அதை தொடர்ந்து இதே நுபியா நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, ரெட் மேஜிக் 5S அப்படிங்கிற புதிய மாடலை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, Qualcomm Snapdragon 865 Plus chipset அப்படிங்கிற மொபைல் ப்ராசஸரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இந்த மொபைல்ல மட்டும் இல்லங்க, ஆல்ரெடி Asusோட ROG Phone 3லயும் Lenovoட Legion கேமிங் மொபைல்லையும் இந்த ப்ராசஸரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ மூணாவதா மொபைலா நுபியாவோட ரெட் மேஜிக் 5S அப்படிங்கிற மொபைல்ல அறிமுகப்படுத்த போறாங்க. இன்னும் ஏராளமான வசதிகள் வரப்போகுது, அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன் பை ஒன்னா லீக் அவுட் ஆகிட்டே இருக்கு. சோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதோட லான்ச்சிங் எப்போ, பிரைஸ் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது யூடியூப்ல இருந்து ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு புதிய அப்டேட் கூட சொல்லலாம். லாக்டவுன் பீரியட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிக்சல் ரேட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது 720 பிக்சல் ஹை டெஃபினிஷன் வீடியோவா இருந்த பிக்சல் ரேட்டை வந்து அப்படியே 480 பிக்சல் ரேட்டா கொண்டு வந்தாங்க. அதாவது மினிமம் 144 பிக்சல் இருந்து அதிகபட்சமா 480 பிக்சல் வரைக்கும் நீங்க வீடியோவை ப்ளே பண்ணலாம் அப்படின்றாங்க. அதாவது ஆரம்ப நிலையில. அதுக்கப்புறம் நீங்க செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சல் ரேட்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது இந்த லாக்டவுன் பீரியட்ல. இப்போ அந்த விதியை வந்து தளர்த்திட்டாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனி உங்களுடைய மொபைல் மூலமா நீங்க வைஃபை கனெக்ஷன்ல இருந்து யூடியூப் வீடியோ நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஹை டெஃபினிஷன்ல, அதாவது 720 பிக்சல் ரேட்ல வந்து ப்ளே ஆகும் அப்படிங்கறத யூடியூப் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து நீங்க டெஸ்க்டாப்ல ஆல்ரெடி இருக்கு. இப்போ மொபைல்ல அந்த புதிய விதியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது பழைய விதியை ரிமூவ் பண்ணிட்டு புதுசு 720 பிக்சல்ல நீங்க ஹாயா வீடியோ ப்ளே பண்ணலாம். உங்களுடைய போன், அதாவது உங்களுடைய போன் வந்து வைஃபை கனெக்ஷன்ல இருந்தால் மட்டுமே. மொபைல் டேட்டாவை பத்தி அவங்க இன்னும் தெரிவிக்கல, வரக்கூடிய அப்டேட்ல கண்டிப்பா தெரிவிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மீ தரப்புல வந்து ஒரு கேமிங் மானிட்டரை வந்து யூரோப்ல அறிமுகப்படுத்துறாங்க. மீ கர்வ்டு கேமிங் மானிட்டர் 34 இன்ச் WQHD ஸ்கிரீன்ல 144 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளே, இந்த மாதிரி வசதி கொண்ட ஒரு கேமிங் மானிட்டர் வந்து யூரோப்ல அறிமுகப்படுத்துறாங்க. யூரோப்ல என்ன விலை அறிமுகப்படுத்துறாங்கன்னா 399 யூரோல அறிமுகப்படுத்துறாங்க. சோ இந்தியன் மதிப்புப்படி பாத்தீங்கன்னா ஒரு 34,200 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்துறாங்க. சோ இந்த கேமிங் மானிட்டர் வந்து இந்தியால வருமா அப்படிங்கிற இந்த தகவலும் தெரிவிக்கல. இப்போதைக்கு சேல் லான்ச்சிங் எல்லாமே யூரோப்ல 400 யூரோல. யூரோப்ல ஏதாவது கண்ட்ரில இருந்தீங்கன்னா இந்த கேமிங் மானிட்டரை நீங்க வாங்கலாம். சோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போமே, இந்தியாலயும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, ரெக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா. அடுத்து நம்ம பார்க்க போறது சாம்சங் தரப்புல இந்த சாம்சங் கேலக்ஸி M01 அப்படிங்கிற மொபைலை ஜூன் மாசம் லான்ச் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு சில பேர் வாங்கியிருப்பீங்க. சோ இந்த மொபைல்ல சாம்சங் கேலக்ஸி M01s அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய மாடலை வந்து இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இதுல என்ன ஹைலைட்டான விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 4000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்னலாம் இருக்குன்னா, இதுல பிரைமரி கேமரா 16 மெகா பிக்சல்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, MediaTek Helio சிப்செட்டை வந்து
இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த சாம்சங் கேலக்ஸி M01s அப்படிங்கிற பேர்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இது எங்கெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னா சாம்சங்கோட அபிஷியல் வெப்சைட்லயும் அதே நேரத்தில் அமேசான் இந்தியாலையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன விலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9999 ரூபாய்க்கு இது வந்து விற்பனைக்கு வரப்போகுது. ஆல்ரெடி சாம்சங் கேலக்ஸி M01 வந்து உங்களுக்கு 8999 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த மொபைல அப்படியே பக்கத்தில் ஒரு எஸ் போட்டு புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இன்னொன்னு நம்மளுடைய இந்தியாவில் வந்து டாக்ஸோட இதை வந்து கூட்டிட்டதுனால இந்த பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் வந்துருச்சு. வாங்க அடுத்த நம்ம பார்க்க போறது விவோட சப்ரனா iQoo. இவங்க ஒரு புதிய மாடலை வந்து அறிமுகப்படுத்துறாங்க U1 அப்படிங்கிற பேர்ல. இதுல வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா, 4500 mAh பேட்டரி, Qualcomm Snapdragon chipset, அதே மாதிரி 48 மெகா பிக்சல் கேமரா, இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த U1 மாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ 3 வேரியன்ட்ல அறிமுகப்படுத்துறாங்க. ஜூலை 23ல இருந்து விற்பனைக்கு வருது அப்படின்னு இருக்காங்க. இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா 12,000 சில்லறையில இருந்து 14,000 சில்லறை வரைக்கும் இந்தியன் மதிப்புப்படி சேல் பண்றாங்க. இப்போதைக்கு இந்த மாடலை இந்தியாவில் நீங்க பார்க்க முடியாது. கூடிய விரைவில் இந்த மாடலை எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஷாமியோட Mi Band 4C. இந்த ஸ்மார்ட் பேண்டை வந்து வெற்றிகரமா தைவான்ல அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியாவில் அறிமுகப்படுத்தல. இதுல ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து பேட்டரி லைஃப், அதுக்கப்புறம் 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா 24 hours ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஸ்லீப் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் 5 ஸ்போர்ட்ஸ் மோட், இந்த மாதிரி வசதிகள் இருக்கு. இதுல ப்ளூடூத் 5.0 இருக்கு. இதுல பேட்டரி பார்த்தீங்கன்னா 130 mAh பேட்டரி இருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 13 கிராம்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஷாமியோட Mi Band 4C வந்து இப்போதைக்கு தைவான்ல மட்டுமே அவைலபிலிட்டியா இருக்கு. இந்தியால கூடிய விரைவில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அறிவிப்பை வெளியிடல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த புதிய ஷாமியோட Mi Band 4C. அடுத்த நம்ம பார்க்க போறது லைகா தரப்புல இருந்து ஒரு அருமையான கேமரா இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியால மட்டும் இல்லங்க, அமெரிக்காலையும் அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியால இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா 6,95,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. கம்பேரிங் டு இந்தியாவோட மதிப்பு வந்து அதிகம் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கால வந்து $8,265, அதாவது 6,22,900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்தியாவோட மதிப்பு அதிகம் தான். இந்த கேமரால ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 40 மெகா பிக்சல் இமேஜ் சென்சாரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல ISO வந்து 100ல இருந்து அதிகபட்சமா 50,000 அப்படின்னு இருக்காங்க. சமல லைகாவோட M10-R ரேஞ்ச் ஃபைண்டர் கேமரா. ஸோ இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த லைகாவோட M10-R ரேஞ்ச் ஃபைண்டர் கேமரால நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நீங்க பொறுக்கணும். அப்பதான் இதை வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியும். அப்பதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க விற்பனைக்கு நாங்க விட போறோம். டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போறது ஹானர் தரப்புல இருந்து ஒரு புதிய டேப்லெட் வந்து அறிமுகம். இதுல வந்து ViewPad 6, ViewPad X6 அப்படிங்கிற பேர்ல மாடலா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் 5100 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 5 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, கிரண் சிப்செட், Android 10, இந்த மாதிரி வசதிகள் சப்போர்ட் பண்ணதா இந்த ஹானரோட ViewPad 6 X6 நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இந்தியன் கரன்சி படி பாத்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாயில இருந்து 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்றாங்க. பட் இந்தியால இது அறிமுகப்படுத்தல. குளோபல் வெர்ஷனா கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். நம்மளும் பொறுத்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ இந்த டெக் நியூஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது வழியில பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே பத்தி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.